வணக்கம். தொடர்ந்து நாம ஆன்மீக துளிகள் சேனல்ல நிறைய விநாயகரினுடைய வடிவங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த தந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விநாயகரினுடைய வடிவங்கள் என்னென்ன, அந்த வடிவங்களை எப்படி வணங்கணும், அந்த வடிவங்களை வழிபட்டா என்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் தொடர்ந்து விரிவா நாம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, ருணமோச்சன கணபதி அப்படின்னு பலவிதமான கணபதியினுடைய வடிவங்களையும் அவர்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் அவர்களை வழிபட்டால் என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறதையும் நான் விரிவா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பலன் தரும் விநாயகர் ஸ்லோகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை காணொளியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விநாயகரினுடைய வடிவம். அது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டான்னா சந்தான லக்ஷ்மி கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வடிவம். இந்த வடிவத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை வழிபடுபவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா, இந்த விநாயகரை வழிபட்டவர்களுக்கு அழகான, அதாவது நல்ல உருவமும் நல்ல மனதும் நல்ல எண்ணங்களும் நல்ல புத்தியும் நல்ல குணங்களும் உடைய புத்திரனானவன் அவர்களுக்கு பிறக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த விநாயகரினுடைய மந்திரத்திலையும் இந்த விநாயகரினுடைய வழிபாட்டிலையும் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை நாம வழிபடும் பொழுது சேர்த்தே சந்தான லட்சுமியையும் வழிபடுறோம். அதாவது சந்தான லட்சுமிக்கு உரிய மந்திரங்களையும் பீஜாட்சரங்களையும் இந்த விநாயகரை வழிபடும் பொழுது நாம சேர்த்து சொல்லி வழிபடுறோம். அதனால நமக்கு புத்திர பாக்கியமானது விரைவில் ஏற்படுது. ஆனா லக்ஷ்மியினுடைய மந்திரத்தோட, அதாவது பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்தான லட்சுமியினுடைய மந்திரத்தோட நாம விநாயகரினுடைய மந்திரத்தையும் சேர்த்து சொல்லி சேர்த்து வழிபடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா, புத்திரபாகியம் ஏற்படுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஞானமும் குணமும் அழகும் உடைய ஒரு புத்திரனானவன் விரைவில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில சக்தி வாய்ந்த இந்த விநாயகரினுடைய இந்த மந்திரத்தையும் வழிபாட்டையும் நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டான்னா, அந்தர்யாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிஷி தான் நமக்கு இந்த வழிபாட்டை கொடுத்திருக்கார். இந்த கணபதியினுடைய மந்திரமானது காயத்ரி சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயக பெருமானானவர் எப்படி காட்சி தருகிறார் அப்படின்னு கேட்டான்னா, தங்க நிறத்துல இருக்கக்கூடிய மேனியில பீதாம்பரம், அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு கையில சங்கம், சக்கரம், தாமரை பூ முதலியவற்றை தாங்கி கொண்டு செல்வத்தை பூரணமாக கொடுக்கக்கூடிய பூர்ண கும்பத்தை தன்னோட துதிக்கையில் தாங்கி கொண்டு தன்னுடைய மடியில சந்தான லட்சுமியோட காட்சி தரக்கூடிய இந்த விநாயகரை வழிபடணும் அப்படின்னு இந்த அந்தர்யாமி ரிஷியானவர் நமக்கு சொல்றார். இந்த விநாயகரை வழிபட்டால் நமக்கு நல்ல புத்திரபாகியம் ஏற்படுது அப்படின்னு பலரும் அனுபவத்துல கண்ட உண்மை. இந்த விநாயகரை வழிபடுவதற்கு அந்தர்யாமி ரிஷியும் மற்ற ரிஷிகளும் சேர்ந்து ஒரு அற்புதமான துதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த துதியை இப்ப நாம பார்க்கலாமா? ஓம் தியானம் हेमाभः पीतवस्त्रः करतलकमलै सन्ददच्छङ्खचक्रौ दन्ताभीतिश्च नासा धृतकनककूटः पद्मसंस्तस्त्रिनेत्रः वामाङ्गाविष्टलक्ष्म्या विधृतकमलया प्रोल्लसद्दक्षतोष्णा श्लिष्टः सौवर्णकान्त्या गणप इह महा श्रीकरो वश्रियेस्तु. ओम श्री संतान महागणपतये नमः. संतान गणपति स्तोत्रम्. नमोस्तु गणनादाय सिद्धिबुद्धियुताय च सर्वप्रदाय देवाय पुत्रवृत्तिप्रदाय च गुरुतराय गुरवे गोप्त्रे गुह्यस्थिताय ते गोप्याय गोपिताशेष भुवनाय चितात्मने विश्वमूलाय भव्याय विश्वसृष्टिकराय ते नमो नमस्ते सत्याय सत्यपूर्णाय कंटिने एकदन्ताय शुद्धाय
சுமுகாய நமோ நமः பிரபன்னஜனபாலாய பிரணதார்த்தி விநாசினே சரணம் பவ தேவேஷ சந்ததிம் சுத்ருடம் குரு பவிஷ்டயந்தி யே புத்ரா மத்குலே கணநாயகம் தே சர்வ தவ பூஜார்த்தம் நிரதாஸ்யுர்வரோ மதः புத்திரப்ரதமிதம் ஸ்தோத்ரம் சர்வ சித்திப்பிரதாயகம் இதி ஸ்ரீ சந்தான கணபதி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த துதியை முடிந்த போது சொல்லி சந்தான கணபதியை வழிபடுபவர்களுக்கு விரைவில் அழகான நல்ல குணங்களுடைய நல்ல புத்திரனானவன் பிறப்பான் அப்படின்னு பலரும் அனுபவத்துல கண்ட உண்மை.